ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் எனக்கு என்ன செய்ய போகிறோம் பார்க்குறீங்கன்னா, என்ன ரெசிபினா ஷீர் குருமா, அதாவது தமிழில் பால் பாயாசம் சொல்லுவாங்க. அதுதான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஊற்றிட்டு திருப்பி அந்த பேனை வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 100 ml எண்ணெய் போதும், அது ஊற்றிக்கணும். அதை ஊற்றிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், அது நல்லா ஹீட் ஆன அப்புறமா அந்த சேமியா வந்து ருமானி சேமியா எடுத்துக்கணும் 2 சக்கரம். அது உதிரியாக பண்ணி இது வந்து ஹீட் ஆன எண்ணெயில் போட்டு நல்லா முதல்ல ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அது நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும், ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அது பண்ணிகிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 minutes ஆகும் அது ப்ரௌனிஷ் ஆக. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 5 minutes விட்டுட்டு அது ப்ரௌனிஷ் ஆன அப்புறமா என்ன பண்ணோன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வரும் கலர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிடணும். நம்ம எண்ணெயில் தானே ஃப்ரை பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் நேரம் ஃபில்டர் ஆகணும். நல்லா அந்த எண்ணெயெல்லாம் அப்சர்வ் ஆகிடணும். அதனால் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு 4 பேக்கெட்டு, அதாவது 2 லிட்டரு மில்க் எடுத்து அதில் இந்த சொம்பு இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா பாயில் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து முந்திரி, பாதாம் இதெல்லாம் எடுத்துக்கணும். இது நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். முதல்ல நம்ம பவுட்ரு பண்ணிக்கிட்டு இது நல்லா பாயில் ஆன மில்கில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அது வந்து சர்க்கரை ஊற்றணும். சர்க்கரை வந்து நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ, 4 பேக்கெட்டுக்கு ஒரு 1/4 கிலோ ஊற்றிட்டு அதுவும் நெய் வந்து ஒரு கொஞ்சமாக நெய் எடுத்து நம்ம தேவை, ஏன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சிருந்தோம்ல, முந்திரி, பாதாம், அதுக்கப்புறமா வந்து விதைகள், அதாவது இதெல்லாம் எடுத்து ட்ரை நட்ஸ்லாம் எடுத்து நம்ம வந்து அந்த நெய்யில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி அது வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். அதுவும் வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், கலர் மாறிடுது கொஞ்சம் கொஞ்சமான்ட்டு. நம்ம வந்து ஹை ஃப்ளேமே எப்போவுமே வைக்கக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் வந்து கரைஞ்சி போயிடும். இதெல்லாம் வந்து ப்ரௌனிஷ் ஆகணும் நல்லா. அதுக்காக நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆன அப்புறமா இது வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் வந்து இது பால்கோவா, சுகர்லெஸ் பால்கோவா எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 100 கிராம் எடுத்து அது வந்து பாலில் அது கூட சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துட்டு இது நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி பாதாம்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து அதை ஊற்றிக்கிட்டு இந்த சேமியா எல்லாம் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து போட்டுட்டு இது வந்து லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும் எப்போவுமே, ஹை ஃப்ளேமில் இப்போ பண்ணக்கூடாது. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் அதில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கலரி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், இப்படி பண்ணிட்டு அவ்வளோதாங்க. எண்ணெய் விட்டுட்டு அது லோ ஃப்ளேம்லேயே வச்சு இருக்கணும். நல்லா அது பாயில் ஆகிடுது பாருங்கள். சேமியா கொஞ்சம் இதாகணும் இல்லையா, அது ஃப்ரை பண்ண போட்ட சேமியாலாம். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடணும். நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு ஒரு பாலில் போட்டுட்டு நீ டேஸ்ட் பண்ணால் உங்கள் வீட்டு பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காம காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.